ஓகே திரு ராமசுப்ரமணியன், இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக வந்தாலும் சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு திரு கார்த்திகேயன். உங்க கருத்து என்ன? நானும் அப்படிதான் நான் சொல்றேன். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி டெஃபினட்டா பிஜேபி தான் இருக்க போகின்றது. ஆனால் அது சிம்பிள் மெஜாரிட்டி உள்ள பார்ட்டியாக வருமானா நிச்சயமாக இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிதான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் எலெக்ஷன் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் எல்லாருமே நம்பினது என்னன்னா பிஜேபி ஜெயிக்க போறதுயா, பிஜேபி என்ன ஒரு மேசிவ் மேண்டேட்டோட வரப்போறது 400 அப்படின்னு சொன்னது 350 நிச்சயமா ஜெயிச்சிடுவாங்க அல்லது 330 நிச்சயமா இப்படிதான் பேச்சே இருந்த ஒழிய இந்தியா கூட்டணி ஜெயிக்குங்கிற அளவிற்கு யாருமே பேசல. ஆனால் ஸ்லோவாக இது நான் 5வது கட்டம்லாம் கிடையாது, ஆரம்பத்தில இருந்தே ரொம்ப அதுவும் குறிப்பாக நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற முடியும், ஏன் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி உயர்திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்த உடனே அவர் பரப்புரை ஆரம்பிச்சார். மம்தா பானர்ஜியும் வரல, அவங்க வருவாங்களா இருக்க மாட்டாங்களாங்கலாம் தெரியாது. அதே போல கெஜ்ரிவால் இருப்பாரா இல்லையாங்கிறது தெரியாது. இருந்தாலும் கூட ஒரு கான்பிடன்ஸ் டெஃபினட்டா பில்டப் பண்ணினங்கிறது உயர்திரு ஸ்டாலின் அவர்கள், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினதுங்கிறது திரு ராகுல் காந்தி அவருடைய பரப்புரைங்கிறது ரொம்ப பிரமாதமா இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் he was able to get along with the people, convey the message to the people very candidly and very clearly. அதனால அந்த இதுவே மாறி போச்சு. அந்த அட்மாஸ்பியர் ஹேஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். எடுத்த உடனே அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு இருந்தது முதல் கட்டத்திலேயே இல்ல இப்ப அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்ததுங்கிறது திரு ஸ்டாலின் அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும். அதுல ஆடிங் அடிஷனல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அகிலேஷ் யாதவும் he also stood like a rock. அப்ப நிச்சயமாக அதே போல மகாராஷ்டிராலையும் ரொம்ப சாலிடா இருந்தது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது there is a possibility இந்தியா கூட்டணி கூட ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சோம் ஒழிய யாரும் அவர் ஆட்சிக்கு வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. அதெல்லாம் கம்ப்ளீட்டா மாறி போயிடுது. ஒரு ஸ்டேஜ்லயும் இன்னும் இம்ப்ரூவ் ஆயிட்டே போயிட்டு இன்ஃபேக்ட் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அகிலேஷ் யாதவ் ராக்னு சொல்றீங்க, ஆனா அவர் 2012க்கு பிறகு வெற்றி பெறவே இல்லையே. இல்ல அது ரெண்டு பேரும் ஒண்ணு, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஓட்ஸ் அது நடக்கல. ரொம்ப இட் வாஸ் a very difficult situation. ஆனால் இப்ப ரெண்டு பேரும் அழகா ஆறாங்க. இது டிரான்ஸ்ஃபரபிலிட்டி will definitely happen. அண்ட் செகண்ட் பாயிண்ட், ரொம்ப கீழ்த்தரமாக முஸ்லீம் மைனாரிட்டியும் திட்ட அது என்னாச்சுன்னா சாதாரணமா எலெக்ஷன்ஸ் போதெல்லாம் நீங்க சொன்னது போல இந்த உத்தரப்பிரதேஷ்லையும் கூட ஒரு some percentage will go to மாயாவதி. ஆனா இந்த தடவை யாருக்கும் கிடையாது. அது இட் இஸ் கோயிங் டு கோ ஒன்லி டு இந்தியா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய பயத்தை பீதியை பிஜேபி ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு பக்கம் திட்டிகிட்டே இருக்காங்க, அதே சமயத்தில் அவங்க கன்சாலிடேட் ஆகி அப்படியே என் பிளாக் இந்தியா கூட்டணிக்கு நார்மலா இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஜெனரலாக ஒரு ஒப்பீனியன் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் இந்தியா கூட்டணி போட்டா தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நலன் வந்துட்டாங்க. சாதாரண சாமானிய மக்களுக்கு விலைவாசி என்பது மிகப்பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு 7% ஜிடிபி growth இஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல். 7% 6% எல்லாம் இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ். அவங்கள பொறுத்தவரை அது கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் a very very serious issue. இதெல்லாம் தான் மக்களை பாதிக்கிறது. இதுல ஏன்னா நான் எதுக்காக சொல்றேன்னா உத்தரப்பிரதேசத்துல ஐ ஹேட் டிராவல்ட் ஃபார் 1 வீக். அப்ப நான் என்னால அவங்களோட நான் மீட் பண்ணி பேசும்பொழுது அங்க கூட மோடின்னு சொல்றவங்க எல்லாம் கூட இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கின்றது அப்படின்னு பேசினார்கள். ஆகவே சொல்லுகின்றேன், இது ரொம்ப ஈஸி வாக்கு பிஜேபின்னு ஆரம்பத்தில் நினைச்சாங்க. தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அப்படி இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே திரு